ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமோசா கடையில் செய்கிற மாதிரி எப்படி வீட்லேயே நல்லா டேஸ்ட்டாக அதே மாதிரி நல்லா அழகாக செய்யலாம். சமோசா பேப்பர் எப்படி ரெடி பண்ணலாம், இதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1/2 கிலோ மைதா எடுத்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய், எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். நெய் மாவில் எல்லா பகுதியிலும் படுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பக்குவத்துக்கு மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான சமோசா பேப்பர், மசாலா இதெல்லாம் நம்ம இப்போ ரெடி பண்ணலாம். 2 ஸ்பூன் மைதா ஒரு பவுல் எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கம் பேஸ்ட்டுக்கு இதை கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் நான் அரை கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தோல் நீக்கிட்டு பொடியாக நான் மசித்து எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் கூட இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பட்டாணி, கேபேஜி, பட்டாணி இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நல்ல உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா பிணைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த சின்ன சின்ன பால் மாதிரி எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். மீது எல்லா மாவையும் இதே மாதிரி இந்த சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக அடியில் மாவு தூவிட்டு இப்போ இந்த உருண்டையை நல்லா வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நமக்கு ரவுண்டாக தான் தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை, நீல வாக்கில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லை சூடுபடுத்திட்டு இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை இதில் போட்டு ஒரு நிமிஷம் சூடுபடுத்திக்கலாம். 2 பக்கமும் ஒவ்வொரு நிமிஷம் நல்லா சூடுபடுத்திக்கலாம். இப்போ மேலே லைட்டாக ஒரு பபிள்ஸ் வரும். அப்போ அந்த டைமில் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த பக்கம் லைட்டாக பபிள்ஸ் வரும், அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். ஸோ ஒவ்வொரு நிமிஷம் வேக வச்சா போதும், ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை.
பாருங்கள், இந்தளவுக்கு இருந்தால் போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதையும் பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணி எடுத்துக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வதங்கணுன்ற அவசியம் இல்லை, லேசாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். ஏன்னா நம்ம எண்ணெயில் தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா வந்து 1 சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சது மசிச்சுட்டு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு நிமிஷம் நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாவே போதும். இப்போ 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு, போதும். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம சமோசா பேப்பர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சப்பாத்தி வந்து போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரே மாதிரி வச்சுட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்னர் மட்டும் நம்ம ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, எல்லா பக்கமும் சமமாக இருக்கணுங்கிறதுக்காக கட் பண்ணிக்கிறோம். நமக்கு சமோசா பேப்பர் வந்து நீளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்சளவு நீளமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், சமோசா பேப்பர் வந்து நமக்கு ரெடி. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் வந்து பொரித்து எடுத்துகிட்டு நம்ம மசாலாவோடு சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் எண்ணெயை சூடுபடுத்திட்டு இதை எல்லாத்தையும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஒன்றா தான் போடணும், இல்லாட்டி ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். போட்டதையும் அதே மாதிரி திருப்பக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். நல்லா திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் கலராக நல்லா மாறி வர வரைக்கும் நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம மசாலாவோட இந்த மாதிரி பொடிச்சு கையிலே பொடி பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது சமோசா வந்து ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு அந்த மடக்கின அந்த சென்டர் பகுதியில் வந்து அந்த கம்மை வந்து நம்ம தடவிக்கலாம். கம்மை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு அழுத்தி விட்டுட்டால் போதும். இதே மாதிரி இப்போ மடக்கிற இடத்துல இப்போ இந்த கார்னரில் கம் போட்டுக்கலாம். கம் போட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டாவே ஒட்டிக்கும். இப்போ உள்ளே வந்து நம்ம மசாலா வச்சுக்கலாம். மசாலா வச்சுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா பாருங்கள் இப்படி தெரியுது இல்லையா, அந்த பீஸில் வந்து கம் போட்டுட்டு திரும்ப ஒட்டிக்கலாம். கம் போட்டு நல்லா அழுத்தி விட்டாவே ஒட்டிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்பவும் இன்னொன்று வந்து நான் உங்களுக்கு இதேமாதிரி செய்து காட்டுறேன். சென்டர் பீஸில் அந்த கம்மை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். இந்த கார்னர்லையும் கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மடக்கி விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பீஸில் கம் போட்டுட்டு உள்ள மசாலா வச்சுட்டு நம்ம ஒட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சமோசாவை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனாக மாறி வர அளவுக்கு போட்டதையும் திருப்பக்கூடாது. நல்லா 2 நிமிஷம் வேக விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌனாக மாறி வந்ததையும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ அப்படியே ஒவ்வொன்றா நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சமோசா வந்து ரெடி. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா சமோசாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கடையில் செய்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போவும் உங்களுடைய சப்போர்ட் தேவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.